சென்னை ஆவடியில் அதிநவீன வசதிகளுடன் கட்டப்பட்ட அரசு மருத்துவமனையின் செயல்பாடு போதிய மருத்துவர்கள், பணியாளர்கள் இல்லாததால் தள்ளாடுகிறது. அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை மாநகராட்சிக்கு அடுத்தபடியாக வளர்ந்துட்டு வர்ற ஆவடி மாநகராட்சியில் 10 லட்சத்துக்கும் அதிகமானவங்க வசிக்கிறாங்க. அவங்க உயர் சிகிச்சைக்காக சென்னைக்கு வர வேண்டிய நிலைமை தான் இருந்துச்சு. இதனால ஆவடியில் கடந்த மார்ச் மாதம் அதிநவீன வசதிகளோட 3 தளங்களை கொண்ட புதிய மருத்துவமனை திறக்கப்பட்டது. இனிமே உயர் சிகிச்சைக்காக ரொம்ப தூரம் போக வேண்டாம்னு மக்கள் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் போதிய மருத்துவர்களும் பணியாளர்களும் இல்லாததால இப்போவும் அதே பிரச்சனை தான் இருக்கு. இதுக்கு 151 பேர் தேவை பணியாளர்கள். ஆனால் அரசாங்கம் 70 பேர் தான் போகணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணாங்க. சரி, 70 பேராவது போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் 70 பேரும் போல 23 பேர் தான் இப்போ பணி செய்கிறாங்க. அந்த 23 பேரில் பெரும்பாலும் பழைய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையாளர்கள் தான் நியமனம் பண்ணிக்கிறாங்க. இது 50 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட இந்த கட்டிடம் இப்போ தற்சமயம் முதலுதவி மையமாக தான் இது செயல்பட்டு இருக்கு. மருத்துவமனையில் இருக்கிற பிணவரை பயன்பாட்டுக்கே வரல. ஆனா அந்த கதவுல இருக்கிற கண்ணாடி உடைஞ்சி சேதமடைஞ்சிருக்கிறதா நோயாளிகள் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, மருத்துவமனை வளாகத்துல இன்னும் நிறைய சிரமங்களை சந்திக்கிறதாவும் சொல்றாங்க. செக்யூரிட்டி இல்லை, போலீஸ் அவுட் போஸ்ட் இல்லை, இங்க டயாலிஸ் செய்யப்படுகிற அதுக்கு தேவையான அளவுக்கு ஆர்வோ வாட்டர் இல்லை. மேலும் சவக்கிடங்கு இருந்தும் இது பயன்பாட்டுக்கு வராத நிலை உள்ளது. இந்த மருத்துவமனை வளாகத்தில் ஏராளமான நாய்கள் சுற்றித் திரிகின்றன. அதை படிக்கணும். சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய மருத்துவமனைகளுக்கு இணையா நவீன இயந்திரங்களோட தொடங்கப்பட்ட ஆவடி மருத்துவமனைக்கு போதிய பணியாளர்களை நியமிக்கணும்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இது தொடர்பா திருவள்ளூர் மாவட்ட மருத்துவத்துறை இணை இயக்குனர் மீரா கிட்ட விளக்கம் கேட்டப்போ, மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் பற்றாக்குறையை பற்றி அரசுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதா தெரிவிச்சிருக்காங்க. எல்லா துறைகளும் முழுசா செயல்பட தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வர்றதாகவும் உறுதியளிச்சிருக்காங்க. நம்ம சென்னைக்காக ஆவடியிலிருந்து செய்தியாளர் நவீன்.